அன்புள்ள தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய 24வது நாள் தியானத்துக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாம் பாதி மார்க் நம்ம தாண்டிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றையோட பாடம் யோவான் 13வது அதிகாரம் முதல் 20 வசனங்கள். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர், இன்றைக்கு கூட உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற, உம்முடைய குமாரனுடைய போதனைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தேவஜனமே, தொடங்குறதுக்கு முந்தைய ஒரு முக்கியமான காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் சுவிசேஷகன் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும் பொழுது இந்த 13வது அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் வாழ்க்கையை தொடங்குகிறார். அடுத்தது சிலுவையில் அறையுண்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுகிற காரியம் இன்றிலிருந்து தொடங்குகின்றது. இந்த பேஷன் நேரட்டிவ், அந்த பாடுபட்ட அந்த வழிகளை யோவான் தொடங்குகிறார் 13வது அதிகாரத்திலிருந்து. அதை நம்ம கவனித்து வைத்துக் கொள்வோம். சரி, வழக்கமா பெரிய வியாழக்கிழமை காலங்கள் வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட படம் அடிக்கடி நம்ம பார்ப்போம். 1 இயேசு, 2 அவருடைய கையில் ஒரு டவல், 3 ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு பேசன். சில நேரத்துல இயேசு அந்த இயேசு என்ற அந்த ஃபிகர் இருக்காது, வெறும் டவலும் தண்ணீர் நிறைந்த அந்த பேசன் தான். மிகவும் வல்லமையான ஒரு மாதிரி, ஒரு சிம்பம். ஊழியத்தின் நிமித்தம் வரும் ஒரு சிம்பம். ஊழியக்காரர்கள், இயேசு கிறிஸ்து அந்த படத்துல இருந்தா எப்பொழுதும் முட்டி போட்டிருப்பார், இல்ல அமர்ந்திருப்பார், இல்ல குனிந்திருப்பார், நின்று கொண்டிருக்க மாட்டார். இந்த பக்குவம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யவும் ஊழியம் கொள்ள வரல. இது ஒரு மிகவும் புரட்சிகரமான, பலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போதனையாய், விசேஷமாக மத தலைவர்களுக்கு மிகவும் இன்றைக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். வழக்கமான ஒரு காரியம் என்ன? இந்தியாவில் குருகுலம் என்று சொல்லுவார்கள். அந்த குருகுலம் ஒழுங்கில் குருவாகவே இருந்து கொண்டிருப்பார், சிஷ்யன் சிஷ்யனாகவே இருந்து கொண்டிருப்பான். எவ்வளவு காலமானாலும் அந்த ஏதோ ஒரு சிஷ்யன் நானும் குரு ஆகணும்னு நினைச்சா அந்த இருக்கிற குருவோடைய உறவை வெட்டி விட்டுதான் தன்னுடைய குருகுலத்தை, சொந்தமான குருகுலத்தை தொடங்கி அவனை குருவாக வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் போதனை கொடுக்கும் பொழுதும் வேறு எங்கு போனாலும் இவர்களுடைய அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் சொல்வார்கள், இந்த குருவை வணங்குகிறவன், இந்த குருவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லுவார்கள். நம்ம யூடியூப்ல பார்க்கலாம். இந்த இந்து குருக்கள் வரும் பொழுது, இந்த ஆசிரமம் நடத்தும் பொழுது, நாங்கள் இந்த குருவை பின்பற்றுகிறோம், இந்த குருவுடைய போதனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவார்கள். அவருடைய போதனை, அவருடைய வாழ்க்கையை, என்னுடைய குருவுடைய போதனையும் என்னுடைய குருவுடைய பாடத்தையும் படிப்பையும் அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு அது இல்லை, தெரியுங்களா? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு குரு, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது உங்களுக்கு அறிந்து கொள்கிறீர்களா என்று தெரியாது. நம்ம சொல்ல மாட்டோம். இந்த போதகருடைய, சில பேர் சொல்லுவாங்க, பட் தவறு. இந்த போதகருடைய சிஷியன், இந்த போதகர் சொல்லுகிற காரியம், கற்றுக் கொடுக்கிற காரியம், அவனுடைய அறிந்து கொள்ளும் பக்குவம் இவனையும் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல, நமக்கு இருப்பது ஒரே ஒரு குரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகள்ல சிலர் இந்த நாட்கள்ல கூட வேதாகம காரியத்துல வித்தியாசங்களை காட்டி, நாங்கள் இந்த போதனைக்குள் நம்ம இருக்கிறோம், ஆனா நாங்கள் இந்த போதனை இருக்கோம் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க. அர்மீனியன், கால்வினிஸ்ட். ஐயா தேவ ஜனமே, என்னுடைய மனசார சொல்லும் ஒரு காரியம், 2 பேரும் பரலோகத்துக்கு போவாங்க. அந்த பரலோகத்துக்கு போயிட்டு தான் தெரியும், ஐயோ வருஷ கணக்கா நம்ம இப்படியாக அறிஞ்சு கொண்டிருந்தோமே, நான் தான் ரைட்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, நீ தான் ரைட் நினைச்சுக்கிட்டு 2 பேரும் பரலோகம் பகிர்ந்துக்கிட்டோமே அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரே காரியம். ஆனா மனிதனுடைய அறிவுல நாம் அறிந்து கொள்ளும் அந்த காரியத்துல ஒரு வித்தியாசம் வந்திருக்கு.
ஐயா பரலோகத்துல தயவு செய்து பரலோகத்துக்கு போய் இந்த பிரச்சனையும் அங்க டிபேட் கொண்டு வராதபடி இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்ம பாடத்துக்கு வந்துருவோமே. குருக்கும் சிஷ்யனுக்கும் எப்பொழுதும் ஒரு மாற்றம். குரு எப்பொழுதும் தனக்கு சாதகமாய், தனக்கு வரவேண்டிய தரன், தனக்கு வரவேண்டிய உயர்வு, தனக்கு வரவேண்டிய மதிப்பை வைத்துக் கொண்டே இருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசு கிறிஸ்து வந்து ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன மார்க்கம் தெரியுமா? உண்மையான குரு யார்? ஊழியம் செய்கின்றவன். ஊழியம் செய்கின்றவன். உண்மையான ஒரு குரு சிஷ்யனுக்கு ஊழியம் செய்கின்றவன். இது ஆபத்தான ஒரு காரியம். ஏன்னா மிளகா அரைச்சிருவாங்க. எங்க யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்க வச்சாதான் தலைவனாக நாம் இருக்க முடியும். அதுதான் இருக்கிற உலக சிந்தை. இயேசு கிறிஸ்துவின் போதனை, சில பேர் இந்த குருவோடைய சீஷன், இந்த குருவோடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ற அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் உடைத்து போடுகிறார். கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் எந்த நபரை விட்டோ, எந்த காரியத்தை விட்டோ நம்ம மிகவும் சிறந்தவர் என்று பீத்துகிற காரியம் நமக்கு இல்லை. விசுவாசி போதகர்கள் எல்லாரும் விட நாம் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அந்த தன்மையே நமக்கு இல்லையா? ஒரு விசுவாசி யார்? ஒரு விசுவாசியாக இருக்கின்ற ஒரு போதகர் யார்? ரொம்ப சிம்பிளா, வேலைக்காரன். கிரேக்க மொழியில அடிமை. புதிய ஏற்பாட்டுல பல ஊழியக்காரர்கள், பல எழுத்தாளர்கள் இப்படியாக அறிமுகப்படுத்துவார்கள். யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ஸ்லேவ், அடிமை. யூதா எழுதுறாரு, இயேசு கிறிஸ்துவின் அடிமை. பிரைஸ் காட். அதுதான் நம்ம அடிமைதான், அதுக்கு மேல ஒன்றுமே இல்லை. ஆனா அன்பின் அடிமை. ஏன் ஐயா நமக்கு வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்குவம்? ஐயா நான் கற்றுக் கொடுக்கிறேன், ஏன் எனக்கு சில ஆக்கியங்கள் வரக்கூடாது? ஏன் எனக்கு சில பெனிஃபிட்ஸ், அலவன்ஸ் வரலாமே? சரி, விசேஷமான உனக்கு இல்லை, ஆனா எனக்கு வரலாமே. என்னன்னா மக்களுக்கு தானே ஊழியம் செய்யறேன். அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து, அந்த டவல், அந்த தண்ணீர் நிறைந்த பேசின், மறுபடியும் அந்த உண்மைக்குள் தான் நம்ம நிக்கணும். இயேசு யாருங்க? ராஜாதி ராஜா. இயேசு யாருங்க? சர்வாதிகாரம், தேசத்தின் மேல், தேசங்கள் மேல் சர்வாதிகாரம் உடைந்தவர். இயேசு யார்? ஒரே பேரான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இயேசு யார்? பிதாவை உண்மையாக அறிந்தவர். இயேசுவார் முழுமையாக பரிசுத்தராய் இருந்தவர். இயேசுவார் விடிவெளி நட்சத்திரம். இயேசு யார்? தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினவர். இயேசு யார்? அந்த மூடி இருக்கும் அந்த சீல் உடைத்து போட்டவர். அவர் எனக்கு கொடுக்கும் மாதிரி என்ன தெரியுங்களா? வேலைக்காரன். இந்த பழக்கத்தை நாம் காப்பி அடிக்கணும். எந்த நேரமும், எந்த இடமும், எந்த நபரோடு கூட, எந்த சூழ்நிலையிலும் நான் வேலைக்காரன். இந்த இதுல ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து உண்டு, நான் சொல்லி விடுகிறேன். நான் ஒரு வேலை செய்யறேன் இல்லைங்களா? ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன். அறிந்து கொள்ள வேண்டிய காரணம், நான் அந்த கம்பெனிக்கு வேலை செய்யல. அந்த கம்பெனி எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. என்னுடைய சம்பளத்தை அளக்கிறவர், எனக்கு வேலை கொடுத்தவர் என் ஆண்டவர். அதனால இந்த கம்பெனியை விட பெரிய பாஸ் எனக்கு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு நான் வேலை செய்யறேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற கேபிஐ பிளஸ் இருக்கு, +1. ஏன் தெரியுமா? என் கம்பெனியோடைய கேபிஐ என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கேபிஐ. நான் வேலை செய்யும் பொழுது நான் ஊழியக்காரனாய், வேலைக்காரனாய் என் கம்பெனியில என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்றேன். என் ஆண்டவரே எனக்கு படியை அளந்து கொடுக்கின்றவர். பிரைஸ் காட். நான் செய்யும் பணியை அவர் தான் அறிந்து கொள்கிறவரா இருக்கிறார். ஸோ அந்த ஒரு சிந்தை நமக்கு இருக்கணும். கடைசியாக நம்ம ஒருத்தருக்கு நம்ம ஊழியம் செய்யும் பொழுதும்
ஒரு தனிமையான மனுஷனுக்கு நம்முடைய நேரத்தை நாம் கொடுக்கும் பொழுதும், ஒரு தேவையை சந்திக்க நாம் போகும் பொழுதும் அவர்களுக்கு ஊழியம் செய்யலைங்க, என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். ரகசியமாய் ஊழியம் செய்யும் பொழுது வெளிப்படையாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சோ வேலைக்காரன் என்ற அடையாளத்தை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்வோம், மகிழ்ச்சியோடு செய்வோம். அயலானுக்கு ஊழியம் செய்கின்ற வேலைக்காரன் என்ற ஒரு பக்குவம் சபைக்கு ஒரு மோட்டோ இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில இதுதான் என்னுடைய கொட்டேஷன். என்ன? அயலானுக்கு ஊழியம் செய்கின்றவன். ஏன்னா என் இயேசு எனக்காக ஊழியம் செய்ய வந்தார். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, ஊழியம் செய்ய வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்ற எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு நாங்கள் பாடத்தை கற்றுக் கொடுத்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.